தேசிய பயிற்சியாளர், சிறந்த தன்னம்பிக்கை பேச்சாளர், வெற்றி சிந்தனைகள், படிப்பது சுகமே, எளிய நடையில் மகாபாரதம், இதமான சாரல்கள், சில்லென்ற காற்று, பேச்சுக்கலை, ஆளுமை திறன் வளர்ப்போம், மின் சிக்கனம், மின் விபத்தினை தடுப்போம் போன்ற 10க்கும் மேற்பட்ட நூல்களின் ஆசிரியர் டாக்டர் சம்பத் அவர்கள். இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு விருந்தாக அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க நேயர்களே, கேட்கலாம், பயன்பெறலாம். பட்டாம்பூச்சி எஃப்எம் நேயர்களுக்கு எனது வணக்கங்கள். நான் முனைவர் சா சம்பத், தேசிய பயிற்சியாளர் மற்றும் தன்னம்பிக்கை பேச்சாளர். ஈஸியா ஜெயிக்கலாம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மகிழ்ச்சி. போட்டி தேர்வில் வெற்றி பெறுவது எப்படி அப்படிங்கிறது சம்பந்தமா பார்த்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய சிந்தனையாக இருக்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, வெற்றி, சக்சஸ், ஈஸியா ஜெயிக்கலாம் என்பதற்கான காரணங்களை இதுவரைக்கும் நிறைய தலைப்புகள்ல ஆராய்ந்தோம். அந்த தலைப்பு அப்படிங்கிறது இலக்குல ஆரம்பிச்சு கடைசியா விடாமுயற்சி வரைக்கும் பல தலைப்புகளை பத்தி பேசும். இப்போ இவ்வளவு குவாலிட்டியும் இருந்தா வெற்றி வந்துருமா சார்னா, வெற்றி வருவதற்கான சாத்தியம் இருக்கு. அந்த நம்பிக்கையில தான் போகும். சரி, வெற்றி அப்படிங்கிறது என்ன என்பதற்கே நிறைய கேள்விகள் இருக்கின்றன, நிறைய தொடர்ந்து அதுக்கான விமர்சனங்கள் இருக்கின்றன. வெற்றி என்பது நிரந்தரமானதா அப்படின்னா இல்ல. சரி, வெற்றினா என்ன அப்படின்னு சொன்னா, நீங்கள் எந்த துறையில் இருக்கிறீர்களோ அந்த துறையில் உச்சபட்ச இடத்தை அடைவது என்பது வெற்றி. அது போட்டித் தேர்வா இருந்தது அப்படின்னு சொன்னா, நீங்கள் நினைத்த மாதிரி அந்த தேர்வில் வெற்றி பெற்று ஒரு அரசு பணியில் சேருவது என்பது உங்களுடைய வெற்றி. ஒரு பிசினஸ் மேனா இருந்தா அவர் அந்த தொழிலில் மிக சிறப்பான இடத்தை அடைவது வெற்றி. இப்படி அவங்கவுங்க தொழில சிறப்பான இடத்தை அடைவது என்பது வெற்றி. இப்போ இந்த வெற்றி தொடர்ந்து தக்க வச்சுக்க முடியுமான்னா, ஒரு அறிஞர் ரொம்ப அருமையா சொன்னாரு, வெற்றி பெறுவது என்பது எளிது, அதுதான் ஈஸியா ஜெயிக்கலாங்கிறது. வெற்றி பெறுவது என்பது எளிது, ஆனால் பெற்ற வெற்றியை தக்க வைத்துக் கொள்வது மிகவும் கடினம் அப்படின்னார். அப்போ வெற்றிங்கிறது நிரந்தரமானது இல்லை. நிக்குன்னு ஒரு அறிஞர் சொன்னாரு, தோல்வியை போல் வெற்றியும் நிரந்தரமானது இல்லை. ஆமா, எப்படி தோல்விங்கிறது நிரந்தரமான ஒரு விஷயமா இல்லையோ, தோல்வியடைந்தவர்கள்லாம் வெற்றி பெறாங்களோ, அது மாதிரி வெற்றி பெற்றவர்கள்லாம் மீண்டும் தோல்வியடைவதற்கான வாய்ப்பு கூட இருக்கும். இதை நீங்க நம்ம நெகட்டிவ் எடுத்துக்க கூடாது. ஏன்னா இன்னைக்கு கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் நாளைக்கு கம்ஃபர்ட் ஜோனா இல்லாம போயிடலாம். இன்றைக்கு வெற்றின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இன்றைக்கு ஒரு கோர்ட்ல ஒருத்தர் வெற்றி பெறாரு அப்படின்னு சொன்னா, இன்னொரு கோர்ட் அந்த வெற்றியை மாற்றி அமைத்துன்னு சொன்னா அந்த வெற்றி நிரந்தரமா இருக்காது. அது மாதிரிதான் எல்லா விஷயத்துமே, எல்லாமே மாறுபடக்கூடிய விஷயங்கள். ஆனாலும் நாம் நம்முடைய இடத்தை சரியாக ரெண்டையுமே மனசுல வச்சுக்காம, நாம் நம்முடைய இடத்தை நோக்கி, சரியான இடத்தை நோக்கி நாம் செல்ல வேண்டும். நாம் பெற்ற வெற்றி ஒருவேளை தள்ளி வைக்கப்பட்டாலோ அல்லது ஒருவேளை அது அன்றைக்கு வெற்றியாக தோணவில்லை என்றாலும் சற்றும் மனம் தராமல் மீண்டும் அந்த வெற்றியை நோக்கி நம்ம நகரணும் அப்படிங்கிறதான் உண்மை. வெற்றியை தக்க வைத்துக் கொள்வதற்கு நம்ம மனசுல இருக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, நம்ம பெஸ்ட்ன்னு ஒருபோதும் நீங்க நினைக்கவே கூடாது. நான் இந்த போட்டித் தேர்வில் ஜெயிச்சிட்டேன், இந்த விஷயத்துல நான் அடைஞ்சிட்டேன், அதனால நான் பெஸ்ட்ன்னு நினைக்கவே கூடாது. இந்த உலகத்துல எந்த விஷயத்திலையும் யாரும் பெஸ்டே கிடையாது. அப்ப என்ன சார், பெஸ்ட் ப்ராடக்ட்னு விற்கிறாங்களே, அவங்க அது பிசினஸ் மோட்டிவ்ல பெஸ்ட் ப்ராடக்ட்ங்கிறாங்க. அவங்களே கேளுங்க, உங்க ப்ராடக்ட் பெஸ்ட் ப்ராடக்டான்னு இல்ல அப்படின்னு தான் அவங்களே மனசுக்குள்ள நினைப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, என்னுடைய ப்ராடக்ட் பெஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னு அவர் நினைச்சிட்டாருன்னா, அதை தூக்கி சாப்பிட்ற மாதிரி இன்னொரு ப்ராடக்ட்டை இன்னொரு கம்பெனி போட்டு இதை காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, பி பெட்டர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, நீங்கள் சிறப்பாக இருங்கள். அதே மாதிரிதான் நாம் சிறப்பாக இருக்க வேண்டும். அப்ப பெஸ்டான பெஸ்ட்டை நோக்கி போயிட்டே இருக்கணும். எப்போ சார் போய் சேர்றது, அது வாழ்க்கை முழுக்களும் போயிட்டே தான் இருக்கணும். வாழ்க்கையில ஒருபோதும் எவ்வளவு பெரிய ஆளும் எவ்வளவு விருதுகள் வாங்கினவரும் பெஸ்ட் கிடையாது, பெட்டர் தான். அவங்க மோசமானவங்களும் கிடையாது. ஆக நாம் சிறப்பாக இருக்கிறோம், நாம் மிகச்சிறப்பான இடத்தை நோக்கி தொடர்ந்து முன்னேறிட்டே இருக்கணும். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு புரியும். நான் அந்த ஒளிபரப்பை நேரடியாக பார்த்தேன். பாலச்சந்தர் சார் இருக்கிறதுக்கும் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி நினைக்கிறேன், நடிகர் ரஜினிகாந்த் அவரே பேட்டி எடுக்கிறார். ரஜினியோட குரு தானே அவரை அறிமுகப்படுத்தினது அவர் தான். பேட்டி எடுக்கும்போது நிறைய கேள்விகளுக்கு இடையில ஒரு கேள்வியை கேட்கிறாரு. அந்த நேரத்தில் ரஜினிகாந்த் ஒரு சூப்பர் ஹிட் படம் ஒன்று கொடுத்திருக்காரு, எனக்கு படத்து பேர் ஞாபகத்துக்கு இல்லை, பயங்கரமான ஹிட். அப்போ பாலச்சந்தர் சார் கேட்கிறாரு, ரஜினி நீ உன்னோட பெஸ்ட் கொடுத்துட்டியான்னு. ரஜினிகாந்த் ஒரு சூப்பர் ஹீரோ, ஒரு சூப்பர் ஸ்டார், அவர் உடனே பதட்டப்பட்டு இல்ல இன்னும் நான் என்னோட பெஸ்ட்டை கொடுக்கலங்கிறாரு. நல்லா யோசிச்சு பாருங்க, நாம் இல்லாம ஒரு பெஸ்ட் ஆக்டர்னு சொல்லிட்டு இருக்கிறோம், அவர் ஒரு பெஸ்ட் ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கோம், சூப்பர் ஸ்டார்னு பட்டம் கொடுத்துட்டோம். ஆனா அவர் என்ன சொல்றாரு, நான் என்னோட பெஸ்ட்டை இன்னும் கொடுக்கலங்கிறார். சப்போஸ் கொடுத்துருக்கலாம், அது வேற விஷயம். ஆனா அது தன்னடக்கத்தோடு சொல்றாரு மட்டும் நினைக்காதீங்க. நீங்க ஆமா என்னோட பெஸ்ட்டை கொடுத்துட்டேன்னு அவர் அந்த இடத்துல சொல்லி இருந்தாருன்னா, பார்த்து கொண்டிருக்கின்ற அத்தனை டைரக்டர்களும் அவரோட பெஸ்ட் வந்துருச்சு, இனிமே அவர்கிட்ட கொடுக்கறது ஒண்ணும் இல்லைன்னு நினைச்சிட்டாங்கன்னா அடுத்த படம் ஹிட் ஆகாது. அப்போ நான் இதை விட பெஸ்டா கொடுக்கல, இன்னும் நான் என் பெஸ்ட்டை கொடுக்கல, பெஸ்ட்டை கொடுத்துட்டே சொல்றாரு, இன்னும் நான் என் பெஸ்ட்டை கொடுக்கல, பெஸ்ட்டை கொடுக்க
சொத்துக்காக உழைச்சிட்டு இருக்கிறேன்னு சொன்னாதான் நாளைக்கு வந்து இன்னும் 4 டைரக்டர் வந்து கதவு வாசல்ல நிற்பாங்க. இதுதான் ஒரு மனிதனுடைய நிஜமான வெற்றியை தக்க வைத்துக் கொள்கிற மந்திரமும் கூட. அதே மாதிரியான ஒரு கேள்வியை தான் கவிஞர் வைரமுத்து கிட்ட கேட்டாங்க. நீங்க உங்களுடைய பெஸ்ட் கவிதை எதுன்னு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவர் எவ்வளவு பெஸ்ட் கவிதைலாம் எழுதியிருக்காரு நம்மளுடைய பாணியில. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் இனிமேல் எழுத போகிற கவிதை அப்படின்னார். அப்போ ஏன் அவங்க எல்லாம் வெற்றியை தொடர்ந்து தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியும். அதனால நம்ம எப்பவும் பெட்டரா இருக்கோம், பெஸ்ட்டை நோக்கி போயிட்டே இருக்கோம் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம பெற்ற வெற்றியை தக்க வைத்துக் கொள்ள முடியும். வெற்றி பெறாதவர்களும் வெற்றி பெற முடியும். நீங்கள் அத்தனை பேரும் தொடர்ந்து வெற்றிக்காக உழைக்கிறவர்களாக இருக்கின்ற நிலையே வெற்றியுடைய நிலையாக நினைக்கிற பொழுது நிச்சயமாக அத்தனை பேர் வாழ்க்கையிலும் வெற்றி என்பது சாத்தியமாகும். ஈஸியா ஜெயிக்கலாம். நன்றி, வணக்கம். நேயர்களே, நீங்கள் இதுவரை கேட்டது ஈஸியா ஜெயிக்கலாம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர் டாக்டர் சம்பத் அவர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் இதுபோல் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இது ஒரு பட்டாம்பூச்சி எஃப்எம் தயாரிப்பு. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்ல கலக்கலா ஒரு புத்தக அறிமுகம். வாங்க வாங்க வந்துட்டே இருங்க. வேணுங்கண்ணா, இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சிக்கு புது வரவு ஏதாவது வந்திருக்குங்களா? அவனே நிறைய புத்தகம் வந்திருக்குதுன்னு இன்னைக்கு நம்ம கவிஞர் சா பிரியாவோட அனலிகா புத்தகத்தை பத்தி சொல்றேங்க. சொல்லுங்க, அது என்ன புக்குங்க? முழுக்க கவிதை புத்தகம் ஜாமியோ. இந்த சா பிரியா வந்து இவங்க அலசனங்க இருக்கிறாங்கல்ல, பழங்குடின்னு இவங்க. ஆமாங்க. அவங்க மேல எல்லாம் ரொம்ப அக்கறையானவங்க. அவங்க புத்தகம் வந்திருக்குது. கண்டிப்பா எல்லாரும் வாங்கி படிக்கணுங்கண்ணே. சரிங்கண்ணா, இந்த புக் வாங்கணும்னா எப்படி வாங்குறதுங்க? அவங்க நம்பர் சொல்றேன், குறிச்சுக்கோ. 73 73 53 90 90. நானும் ஒருக்கா சொல்றேன், கேட்டுக்கோங்க. 73 73 53 90 90. சரிதானுங்க? ஆமா கண்ணு. சரி, என்ன விலைங்க? 100 ரூபா தான் ஜாமி. சரிங்க. போடுற பட்டா தேக்கணுமா, பட்டாசா சிரிக்கணுமா, பட்டாம்பூச்சி நாட்டா தெடிக்கணுமா, நல்லதெல்லாம் கேட்கணுமா, நேச் பட்டாம்பூச்சி கூட்டு புழுக்களைங்கிற வேலை நினைக்கணுமா, கூல் பட்டாம்பூச்சி. இது கலை இலக்கியம் சமூகம் என கடைக்கொடி மக்களுக்காய் சிறையடிக்கும் ஒரு கலக்கல் எஃப்எம். இலக்கியம் சமூகம் என கடை கோடி மக்களுக்காய் சிறையடிக்கும் ஒரு கலக்கல் எஃப்எம். நேயர்களே, நீங்கள் இதுவரை கேட்டது ஈஸியா ஜெயிக்கலாம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர் டாக்டர் சம்பத் அவர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் இதுபோல் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இது ஒரு பட்டாம்பூச்சி எஃப்எம் தயாரிப்பு. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்ல கலக்கலா ஒரு புத்தக அறிமுகம். வாங்க வாங்க வந்துட்டே இருங்க. வேணுங்கண்ணா, இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சிக்கு புது வரவு ஏதாவது வந்திருக்குங்களா? அவனே நிறைய புத்தகம் வந்திருக்குதுன்னு இன்னைக்கு நம்ம கவிஞர் சா பிரியாவோட அனலிகா புத்தகத்தை பத்தி சொல்றேங்க. சொல்லுங்க, அது என்ன புக்குங்க? முழுக்க கவிதை புத்தகம் ஜாமியோ. இந்த சா பிரியா வந்து இவங்க அலசனங்க இருக்கிறாங்கல்ல, பழங்குடின்னு இவங்க. ஆமாங்க. அவங்க மேல எல்லாம் ரொம்ப அக்கறையானவங்க. அவங்க புத்தகம் வந்திருக்குது. கண்டிப்பா எல்லாரும் வாங்கி படிக்கணுங்கண்ணே. சரிங்கண்ணா, இந்த புக் வாங்கணும்னா எப்படி வாங்குறதுங்க? அவங்க நம்பர் சொல்றேன், குறிச்சுக்கோ. 73 73 53 90 90. நானும் ஒருக்கா சொல்றேன், கேட்டுக்கோங்க. 73 73 53 90 90. சரிதானுங்க? ஆமா கண்ணு. சரி, என்ன விலைங்க? 100 ரூபா தான் ஜாமி. சரிங்க. போடுற பட்டா தேக்கணுமா, பட்டாசா சிரிக்கணுமா, பட்டாம்பூச்சி நாட்டா தெடிக்கணுமா, நல்லதெல்லாம் கேட்கணுமா, நேச் பட்டாம்பூச்சி கூட்டு புழுக்களைங்கிற வேலை நினைக்கணுமா, கூல் பட்டாம்பூச்சி. இது கலை இலக்கியம் சமூகம் என கடைக்கொடி மக்களுக்காய் சிறையடிக்கும் ஒரு கலக்கல் எஃப்எம். இலக்கியம் சமூகம் என கடை கோடி மக்களுக்காய் சிறையடிக்கும் ஒரு கலக்கல் எஃப்எம்.